வணக்கம் நேகா. உங்களுடைய ஹோம்ஒர்க் தான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். முதல்ல எழுதியிருக்கிறத கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. சட்டை, சண்டை, ஏவுகணை, தையல்காரன். இங்கே புள்ளி வைக்கணும். தையல்காரன், தைரியம், தைலம், நத்தை, கதை, குழந்தை. ஒரே நிமிஷம். சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணால் அது கரெக்டாக பேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, இப்போ ஃபுல்லாக தெரியுது. சட்டை, சண்டை, ஏவுகணை, தையல்காரன். மேலே புள்ளி வைக்கணும். தைரியம், தைலம், நத்தை, கதை, குழந்தை. இந்த கூன்ற இடத்துல மட்டும் பாருங்க, கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் எழுதிக்கணும். கழுதை அதே மாதிரி ழு, இதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி வரணும். கழுதை. ஆந்தை, சிறுத்தை, மைனா, மைதா, மைதானம், மைசூர், இளமை, முதுமை. மூ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு அழகா இருக்கும். ஆமை, ஏழ்மை, எருமை. இந்த ரூ கூட எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க, ரூ கொஞ்சம் லென்த்தா வர மாதிரி எழுதணும். அழிச்சிட்டு திரும்ப எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. எஸ். ரூ ரூ இந்த மாதிரி எழுதணும். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும். அடுத்தது கூரை வீடு, நுரையீரல். இந்த நூன்ற எழுத்து கவனிச்சிங்கன்னா இங்க பாருங்க, நான் போடுற மாதிரியே போட்டுட்டு நூ, நான் அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போனீங்கன்னா நூ. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பழகுங்க. இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி வரணும். அதுக்கப்புறம் குதிரை, இன்னும் கொஞ்சம். கடப்பாறை, கடற்கரை, தாமரை, அரைக்கீரை, சுரைக்காய், சர்க்கரை. ஓகே, சூப்பர், அழகாக எழுதிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் செய்துட்டீங்கன்னா உங்களோட கையெழுத்து இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு நான் ஹார்ட் கொடுக்குறேன். எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சட்டை, சண்டை, ஏவுகணை, தையல்காரன், தைரியம், தைலம், நத்தை, கதை, குழந்தை, கழுதை, ஆந்தை, சிறுந்தை, மைனா, மைதா, மைதானம், மைசூர், இளமை, முதுமை, ஆமை, இளமை. ஓகே, அந்த இந்த உச்சரிப்புலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரியா வரணும். ஆந்தை, சிறுந்தை. சிறுந்தைன்னு படிக்கிறீங்க பாருங்க, சிறுத்தை, இத்துன்ற உச்சரிப்பு வரணும். சிறுத்தை. சிறு இத்தை, சிறுத்தை தான் எழுதிருக்கீங்க. படிக்கும்போது சிறுந்தைன்னு படிக்கிறீங்க. ஓகே, இதுக்கு ஜஸ்ட் லைக் பண்றேன். அடுத்தது எருமை, கூரை வீடு, நுரையீரல், குதிரை, கட்டப்பாறை, கடற்கரை, தாமரை, அரைக்கீரை, சுரைக்காய், சர்க்கரை. ஓகே, சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நான் லைக் மட்டும் பண்ணுறேன். அந்த உச்சரிப்பை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லெசன்ஸை பார்த்து படிக்கும்பொழுது நான் சொல்கிறத கேட்டு அந்த எழுத்தை பார்த்து அந்த உச்சரிப்பை சரியாக சொன்னீங்கன்னா வார்த்தைகளாக படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நல்ல முயற்சி செய்திருக்கீங்க நேகா, வாழ்த்துக்கள்.